ஓ, அந்த நாத்தனார் உங்களுக்கு வீட்டுக்கு வர்றாங்கன்னு செய்தி கேள்விப்பட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஒரு பேய் வந்து சொன்ன நமக்கு ஒரு அப்போ நான் அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் எங்கள் அம்மாவுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு பண்ணுவேன் அத்தை அப்படின்னு. உன்னோட ஆசீர்வாதத்துல இந்த ஒரு வீட்டை அடிச்சேன்னா என்னோட 3 தலைமுறைக்கு கடன் இல்லாம சந்தோஷமா போயிருப்பா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா சாமி. வணக்கம் ஐயா. டெட்லியஸ்ட் காம்பினேஷன் ஒன்று இருக்கு. ஓகே, கொஞ்சம் டெரரான காம்பினேஷனாக மாமியார் நாத்தனார் உறவு. இன்னைக்கு கனி இருக்க பொசிஷன் வெரி டேஞ்சரஸ் பொசிஷன். அங்க கழுத்துக்கு மேல கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் எல்லாம் மருமகள்கள், இந்த பக்கம் அந்த காம்போ. இப்ப அவங்கள பாக்குறப்ப எப்படி தோணுது சேர்ந்து? ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. கடுப்பா இருக்கு. நம்ம எடுத்தோன்னுமே பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இனி என்னென்னலாம் நடக்க போதோன்னு தோணுது. இனி என்னென்னலாம் நடக்க போதோ? ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஒருத்தங்களை சமாளிக்க அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. உங்க ஒரு ஆளை சமாளிக்க 2 பேர் வந்திருக்காங்க. இது கெத்து. 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. இப்ப கேள்வி என்னன்னா, தனித்தனியா இருக்கும்போது அவங்க உங்களோட எப்படி இருக்காங்க, சேர்ந்தா என்ன ஆகுது? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. தனியா இருக்கும்போது எங்க நாத்தனாவோட எனக்கு ஓகேவா தான் இருக்கும். எங்க மாமியா கூட சேரும் போது தான் எனக்கு அங்க ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். ஒரே ஒரு பொண்ணு நானு, அதனால அவங்க என்னோட இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அப்போ நான் தூரம் ஆயிடுவேன் இல்லைங்களா? எதுவா இருந்தாலும் நான் டிசிஷன் எடுக்கிறேன்பா. உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் பவர் உங்க வீட்ல நீங்க டெசிஷன் மேக்கிங் இருக்குல, அதை இவங்க எடுத்துவாங்கன்னு பயமா இருக்கு. ஐயய்ய, இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்றா? நான் பெரியவ இல்லைங்களா, என்ன அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள முடிவு எடுப்பாங்களோ? ஆனா நியாயப்படி அவங்களுக்கு தானே அந்த அதிகாரம் கொஞ்சம் கூட. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? ஒன்னா சேர்ந்துட்டா சார் நம்மள பத்தி பேசுவாங்க. தனியா இருக்கும்போது எங்க மாமியார் நிஜமாவே என்கிட்ட நல்லபடியா பேசுவாங்க. ஆண்டி, நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. ஓ, அந்த நாத்தனார் உங்களுக்கு வீட்டுக்கு வர்றாங்கன்னு செய்தி கேள்விப்பட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஒரு பேய் வந்து சொன்ன நமக்கு ஒரு ஐயோ, நம்மள வந்து என்னெல்லாம் போட்டு கொடுப்பாங்களோ, என்ன நடக்குமோ அடி. ஐயோ, நான் என்ன செய்வேன்? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. அவரோட பிரசன்ஸ் வந்து அவங்க வரும்போது கொஞ்சம் டவுனா தான் இருக்கும். வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஓரமா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. இவங்களோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து எப்படின்னா பக்கத்து ஏரியா தான். அங்க தண்ணி வரலன்னா கூட இங்க தான் ஃபோன் வரும் ஃபர்ஸ்ட். கோவங்கிறத விட எனக்கு அவங்க மேல கேரிங் தான். ஏன்னா இப்பதான் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ஏஜ். இங்க இவங்க 2 பேர்த்துக்கிட்ட பேசியே அவங்களுக்கு தலைவலி வரும். தெரியுது, நீ மூடு. மாமியார் கேட்கறப்ப ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க பட்சத்துல உங்க வீட்டு வேலை இருக்குல்ல, அதை மேக்ஸிமம் அவங்களை எதையும் பார்க்க விடாம அங்க பாருங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க. இப்போ அபியுடைய கவலை என்ன? மாமியார் அதிகமாக வேலை பார்க்கிறார்களே என்று வருத்தமா, இல்ல நம்ம வீட்லயே அவ்வளவு வேலை கிடக்கு? அப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே? உண்மையை சொல்ல போனோம்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு ஹாப்பினஸும் பார்த்தது இல்ல. சோ அவங்களுக்கு இந்த வயசுல ஸ்ட்ரெஸ் கொடுக்காம இனிமே அவங்க பேரன் பேத்தி கூட கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா இருக்கட்டும் வீட்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க? சரி, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மாமியாருடைய ஹெல்த் தான் இங்க முக்கியம். நீங்களும் உங்க கணவரை அவங்களை உட்கார வச்சு சந்தோஷமா பாத்துக்கங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. இல்ல, நான் தான் திரும்ப கேக்குறேன். சின்ன குழந்தைய வச்சிருக்காப்ல, ரைட் தானே? நீங்க அங்கதான் இருக்கிறீங்க ஒண்ணா. அப்ப நீங்க மகளுக்கு செய்யறேன், நீ உன் வேலையை பாத்துக்கமான்னு சொல்றது எப்படி சரியா? இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதுவே வந்து 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நாம எங்க இருக்கோம் அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கும். எங்க பேனர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? நான் இங்க இல்ல. அப்புறம் வந்து மாமியார் தான் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுகிட்ட நிறைய போட்டு கொடுப்பாங்க. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. என் பொண்ணு சொல் பேச்சு கேட்கும். அவங்க உடனே அவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டு, அம்மா இந்த ட்ரெஸ் போட்டுமா, எந்த ட்ரெஸ் போடணும். அப்ப எனக்கு என்ன இருக்காங்க? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இப்ப உங்க பொண்ணு யார் பேச்சு கேட்கும்? என் பேச்சு கேட்கும். பாயிண்ட பிடிக்கிறாரு. உங்க பொண்ணு யார் பேச்சு கேட்கும்? என் பேச்சு கேட்கும். அப்ப அவங்க யார் பேச்சு கேட்பாங்க? என்ன என்கிட்ட கேக்குறா? நாத்தனார் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பேரே மறந்துடுவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம பேர் தான் சரண்யா சரண்யான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு போன அப்புறம் லட்சுமி லட்சுமின்னு சொல்லுவாங்க. லட்சுமி லட்சுமி
என்னைக்காவது லட்சுமி சரண்யான்னு கூப்பிட்டுருக்கீங்களா? அப்படி கேளுங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அம்மாவும் மகளும் என்னதான் பேசிப்பாங்க, அவங்க 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டோம். இங்க நீங்க டப்பிங் பண்ணுங்க. ஐயோ என்னமோ அவுத்து விடுறானே, என்னன்னு கேட்கலையே. நான் வேணா இப்ப டப்பிங் பண்றேன் பாரு. பாரு எவ்வளோ நேரம் தூங்குறா பாரு, எதுவும் பண்ண மாட்டேங்கிறா. எதுவும் கேட்காதம்மா, நீ எல்லாம் நீ கொடுக்குற இடம் தாம்மா. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஏய் என்னடி பண்றது, நான் பண்ணலைன்னா அப்புறம் குழந்தைங்க மேலதான் கோவத்தை காட்டுறா. எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். இங்கயா தம்பி பாப்பாலாம் வச்சிருக்கா, அதான் இந்த அபிப்புள்ள இன்னும் எந்திரிக்கல. பண்ணுவா ஒவ்வொரு வேலையும் தடவி 1 மணி நேரம் பண்ணுவா. ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. என்ன பண்றான் அந்த கிறுக்கி, இன்னும் எந்திரிக்கல தானே? எங்க அந்த கிறுக்கனும் தூங்கிருப்பான், அவன் எதுவும் சொல்லிக்க மாட்டான், அவனும் தூங்குறா. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்கக்கூடாது. காலைல காப்பி கொடுக்க 7:30 மணி பண்ணுது. என்னத்துக்கு டிஃபன் பண்ணி நான் என்னத்துக்கு சாப்பிடுது? நான் மாத்திரை போட வேணா நான் மாதிரி பண்ணிட்டு பாருமா. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. பாவம் சிந்தியா கடைக்கெல்லாம் வெளியில எல்லாம் போயிட்டு வரா, ஓடிட்டே இருக்கா, அவளுக்கு ரெஸ்டே இல்ல கொஞ்சம் கூட. அவளை வீட்டுல வச்சு பாத்துக்கணும். நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். அண்ணிய பத்தி அவங்க நல்லது செய்யறாங்க, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டோம். நாத்தனோட ரோல் என்னன்னா அவங்களுடைய குறைகளை பேசதான் நாத்தனோட ரோல். இதெல்லாம் பெருமையா? கடமை. இதுதானே வாய்ப்பாடு, அதுதானே சூத்திரம். சொல்லுங்கம்மா. நான் இன்னொரு வீட்டு ஒரு குயின், இன்னொரு வீட்ல இருந்து ஒரு குயின் உள்ள வருது, 3 குயின் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரம்மி கிடைக்கும். ஆமா. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. கைலி கலண்டற போறா. இங்க வாடா. நீங்க எல்லாத்தையும் உள்ள வந்து நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அது எங்களுக்கு பிடிக்கல. அது அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். அப்போ நான் யாருங்க சார்? நான் யார் அப்போ? நாயர் நான் எவரு மெக்கோனே ஹூ ஆம் ஐ? நான் யாரு இப்போ நீங்க வந்து போயிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டோட போயிருக்கீங்க, அந்த நேரத்துல வந்து என்ன கூப்பிடுறீங்களா? அந்த நேரத்துல அந்த செலவுன்றது வராதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நாங்க போனதுன்னா நாங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலியோட போனோங்க சார். அப்ப என் தம்பி ஃபேமிலி எப்படி கூட்டிட்டு போக முடியும்? நீங்க சொல்லுங்க. நீங்க மட்டும் தனியா போகணும், இவங்க எங்கேயுமே தனியா போக கூடாது. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். நீங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு வரீங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு 2 நாள் டூர் போறீங்க, டபக்குன்னு முடிவு பண்றீங்க, கிளம்புறீங்க. இப்போ இவங்களை சேர்த்துப்பீங்களா? சேர்த்துக்க மாட்டோம். முடியாது. இப்போ இது யார் வீடப்ப? என் தம்பி வீடு, எங்க அம்மா வீடு. இப்போ நீங்க கடைசி வரைக்கும் இது அவங்க வீடுனே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? நீங்க உங்க தம்பி வீடுன்னு அதை பாக்குறீங்க, கிடையாது. அது உங்க தம்பி குடும்பத்தின் வீடு. யாராவது எவன்டா அவன் விசில் அடிச்சது? நம்மள விட எவனை ஹாப்பியா இருக்க மாப்ள. நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம் மாப்ள. இப்ப அவங்க பிள்ளைய நீங்க கண்டிக்கிறத அவங்க அம்மா கேட்டாலே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னா, அவங்க பெத்த பிள்ளைய அவங்க கண்டிக்கிறத நீங்க கேட்டா அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? ஆஹா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊர் போய் சேர்றதா நல்லது. நீங்க உங்க பிள்ளைல திட்டது இல்லையா? திட்டுவோம், நாங்க திட்டுவோம். அத நம்ம உங்களை திட்டிருக்காங்களா இல்லையா? உங்க அம்மா அடிச்சிருக்காங்களா இல்லையா? கட்டி வச்சிருக்காங்க. சார் குழந்தைய வந்து அடிச்சா திட்டினா அப்ப வந்து கத்தனா வந்து எதுக்கு அப்படி கத்துற, நிதானமா பேசு அப்படின்னுவாங்க. என்ன இங்க பிரச்சனை? மாமியார் ஏதோ பண்றாங்கன்றதுனால தான் அவங்க குழந்தைய அடிக்கிறதுக்கு காரணமே கோபத்தை பிள்ளைங்க மேல அந்த காட்டுறாங்க. கோவத்துல தான் வந்து குழந்தைய அடிக்கிறாங்க. நான் நேர்லயே பாத்துர்க்கேன். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பாக்க தாங்க மாட்டேன். போ போ போ. ஒரு 1 மந்த் கூட இல்ல சார், 1 மந்த் இருக்க சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. பட் ஆனா 10 டேஸ்லயே வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டதை பார்த்து என்னால இருக்க முடியலங்க. குழந்தை வந்து வார்டுக்கு மாத்துறாங்க. அந்த டைம் நான் மெசேஜ் பண்றேன் உங்களுக்கு, உனக்கு மருமக பிறந்திருக்கான், நீ வந்து பாக்குறியா அப்படின்னு. பட் நான் வந்து பாக்கல சார். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. அவங்க மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடம் வந்தா டக்குன்னு உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை ஏன் உருவாக்கி கொடுக்கல? அப்படி உருவாக்கி கொடுத்தா என்ன? காஃபி போட்டு தர சொன்னீங்க சார், பால் இல்லன்னு சொல்லிட்டு என்ன அப்படியே ஒரு மாதிரி மூஞ்ச கட்டிட்டாங்க சார். அது கடிபச்சுமா. நான் தான் சொல்றேன் சார், நான் தான் இருக்கேன், பயப்படாதீங்க, நான் மறந்துட்டேன். அதை அவ்வளவுதான், அவங்க மறந்துட்டாங்க, நீங்க காப்பியை மறந்துட்டீங்க. அதுவும் மொமெண்ட் ரியாக்ஷன் தான் சார். நாங்க மறந்துட்டேன். கண்டிப்பா நான் தான் பாத்துக்குவேன். ஏன்னா அந்த என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற அதே மென்டாலிட்டி தான். இப்போ என்ன அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க, எனக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இல்ல எனக்கு தெரியலனாலுமே ஹியூமனிட்டி இது பொறுப்பு. உங்க ஜட்ஜ்மென்ட் ரொம்ப தப்பு. இவங்க என் மாமியார், என் ஹஸ்பண்டை பெத்தவங்க. சோ அவங்கள என் ஹஸ்பண்ட் எப்படி பாத்துக்கிறோ அதை விட இன்னொரு படி ஜாஸ்தியாவே நான் பாப்பேன். நான் தான் பாப்பேன். இந்த உரிமையை மட்டும் நான் தரமாட்டேன். நாத்தனா இருக்கு. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பெண்கள் எப்பவுமே வந்து அம்மா கிட்ட வந்து நிறைய வேலை வாங்குறாங்க. அந்த வேலையை வந்து அவங்களால சொல்ல முடியாது. அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னா அவங்க எங்க வீட்டுல தான் இருக்கணும். கரெக்ட். இது எங்க அத்தைக்கிட்டே சொல்லியிருக்கேன்.
நான் நல்லா படிச்சு மேல வரும்போது எங்க அம்மா என் கூட இல்ல. அப்பா அப்பா உன் பெத்த உள்ள கை நிறைய சம்பாதிக்கிற அணிவிக்க கொடுத்து வைக்காம போயிட்டேப்பா. அப்போ நான் அத்தைகிட்ட சொல்லியிருக்கேன், நான் எங்க அம்மாக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு பண்ணுவேன் அத்தை அப்படி. உன்னோட ஆசீர்வாதத்துல இந்த ஒரு வீட்டை அடிச்சனா என்னோட 3 தலைமுறைக்கு கடன் இல்லாம சந்தோஷமா பிக்கப்பட்டு போயிருப்பா. நீங்க பாத்துக்கொள்ள போகிறீங்களா இல்ல உங்க மகன் பாத்துப்பாங்களா? யார் பெஸ்டா பாத்துப்பீங்க? மேபி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கண்டிப்பா பார்த்துப்பேன் சார். மேபி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா. உன் பேச்சுல திமிர் தெரியுது. ஆக்சுவலா ஆனா அம்மாக்களுக்கு வந்து மருமகளோட இருக்கிறதுல கொஞ்சம் கம்ஃபர்டபிலிட்டி இருக்கிறது மாதிரி தெரியுது. ஏன்னா அங்க அவங்களுக்கு ஒரு குரல் இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல. அவங்க